ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். தேர்தல் சூடு பயங்கரமாக போயிட்டுருக்கு. எல்லா வேட்பாளர்களும் நேற்றையோட கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் நேற்றுக்கு முடிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் நேற்றுக்கு தொண்டாமுத்தூர் தொகுதியும் கோவை வடக்கு தொகுதியினுடைய வேட்பாளர் 2 பேருக்கும் கூட சேர்ந்து பண்ணார். வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களும் கூட சேர்ந்து வேட்புமனு தாக்கலுக்கு பங்கேற்றார். நேற்று அது போக பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டாங்க. கோயம்புத்தூரில் அந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சு. ஆனால் நீங்கள் போன வாரத்தில் அண்ணாமலையை பற்றி மிகப்பெரிய அளவில் எழுதிட்டு இருந்தாங்க எல்லா பத்திரிகைகளும். நிறைய விஷயங்கள் நாம் கூட சில விஷயங்கள் பண்ணோம். உண்மையில் உள்ளே லாபி எப்படி இருப்பது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த லாபியை உடச்சி அதை நம்ம பெருந்தன்மையாக்கக்கூடிய விஷயங்களாக கொண்டு போய் மக்கள் மனசில் நம்ம எப்படி போய் நிற்கணும் அப்படிங்கிறத முடிவெடுத்து அவர் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அப்படின்னா என்னுடைய கணிப்பு. இன்னும் ஒரு எம்ஜிஆர் முதல் தேர்தலில் நிற்கலை. அவர் ஒரு 6-7 வருடங்களாக தன்னுடைய கொள்கை பரப்பு செயலாளராக, திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக பங்கேற்று நாடு முழுவதும் தன்னுடைய புகழை பரப்பி தன்னுடைய முகத்தை எல்லாரையும் அடையாளப்படுத்திட்டு தான் எலெக்ஷனுக்கு வந்தார். அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கண்ணில் நினைவுக்கு வந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும். எந்த ஒரு விஷயமும் புறந்தள்ளுறதை பற்றி தப்பே கிடையாது. லாபி பண்ணட்டும். எல்லா விதமான விஷயத்தையும் நம்மால் இது நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற முடிவெடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய வருத்தம் அவருடைய பங்களிப்பு இல்லாத அவரை விஷயத்தை அவருடைய பங்களிப்பு, அவருடைய உழைப்பை வீணடிக்கிறாங்க. பிஜேபி அவரை பயன்படுத்தவில்லை. அவருடைய உழைப்பை மட்டும் உறிஞ்சிட்டு அவங்க பல விதங்கள் அவரை பண்ணுறாங்கன்னு நம்ம ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்குது. அது அண்ணாமலை நேசிக்கிறவர்களுக்கும் பிஜேபியினுடைய பொதுப்படையான அனுதாபிகளுக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு மனத்தாங்கல் இருக்க தான் செய்யுது. அது இல்லைன்னு சொல்லல. அதையும் தாண்டி அண்ணாமலை இன்றைக்கி தனிப்பட்ட நபராக அவர் உழைத்த உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் பல மடங்கு உயரக்கூடிய அளவுக்கு அவர் இன்றைக்கி செயல்களை செய்வார் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ப வேண்டியிருக்கு. அடுத்து அவர் செய்யக்கூடிய செயல்கள், அவர் இன்றைக்கி நேற்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னாரு, 234 தொகுதிக்கும் போவேன், 27 தொகுதிக்கும் மிகுந்த அளவில் நான் பிரச்சாரம் செய்வேன். என்டிஏ இன்றைக்கி கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்தில் எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட அலைன்ஸே வேண்டாம், போன தடவை புறக்கணிக்க நம்ம தனியாக நிற்போம்னு சொன்னதனுடைய ஒரு பெரிய பாதிப்பை அடைஞ்சது மொத்த தமிழகம் மட்டும் இன்றி கோவையில் பொறுத்தவரை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் பாதிப்படையும்னு வேலுமணிக்கு தெரியும். எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு பிஜேபியினுடைய ஓட்டு பங்களிப்பு இருந்தால்தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறத முழுமையாக முடிஞ்ச ஆரம்பத்துலேருந்தே இந்த கூட்டணிக்கு முதலில் விதை போட்டவர் எஸ்பி வேலுமணி தான். எடப்பாடி எல்லாருமே வேண்டான்னு அவருக்கு முழுமையான விஷயம் இன்றைக்கும் கூட்டணியில் இருக்காங்கிறது சந்தர்ப்ப சுவார ஒரு விஷயத்தை பண்ணது. கூட்டணி அமைப்பை மனத்தாங்கள் அவரை சரி பண்ணி வச்சு பண்ணது முழுமையாக எஸ்பி அவர்கள் தான். அதனால் மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நேற்று முன்னெடுத்து என்ன பண்ணார் எஸ்பி வேலுமணி. எல்லா விதமான 10 தொகுதி 11 தொகுதிக்கும் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் அவர் வேட்புமனு தாக்கலுக்கு யாரை கூப்பிட்டு போகிறாரு, அண்ணாமலை அவர்களை கூட கூப்பிட்டு போய் தான் பண்ணார். அவர் முன்னிலை நின்று அந்த வேட்புமனுவை கொடுக்குற மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி வானதி சீனிவாசனுக்கு அவங்களும் போனாங்க. ஆனால் எஸ்பி வேலுமணி அவரை முன்னிலைப்படுத்தி செஞ்சது அதுதான் எஸ்பி வேலுமணியுடைய டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம். கண்டிப்பாக அவருடைய செயல்பாடுக்கும் கிடைச்ச ஒரு ஒரு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி இந்த சைடு செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு, ஒரு 30 பேர் அடையாளம் தெரியாத அவரை 30 பேரை கரூர்லேருந்து கோவை தெற்கில் போட்டி போடுறாங்க. என்ன காரணம் தெரியாது. கரூர்லேருந்து இங்கே ஏன் போட்டி போடணும் பாருங்கள். எந்த அளவுக்கு இவங்க பண்ணுதாங்கங்கிறத பாருங்கள். வேட்பாளர் ஸ்ட்ராங் அம்மன் அர்ஜுனன் பொறுத்து களத்தில் இறங்கி அவர் சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் பாட்டு வருவார். இங்கே காந்தி பார்க் பக்கத்தில் இந்த கெம்பட்டி காலனி அந்த சைடில் தான் இருக்கார். அவருடைய வீடு செட்டி வீதி அந்த சைடு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பைக்கில் காலையில் நீங்கள் காந்தி பார்க் வழியாக போவார். இன்னொரு விஷயம் சென்னையில் நான் சட்டமன்றம் நடக்கும்போது சட்டமன்ற விடுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக விடுதியிலிருந்து ஒரு பேருந்து போகும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்னு ஒரு பேருந்து போகும். அந்த பேருந்தில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களில் இவர் முக்கியமானவர். எந்த நேரத்திலும் ஒரு தரலாம் பேப்பர்லேயே ஒரு இஷ்யூ வந்துச்சு.
அந்த அந்த பஸ்ஸில் அவர் மட்டும்தான் போகிறாரு. ஈவன் கம்யூனிஸ்டுக்காரங்க கூட போடல. 1008 விளக்கங்கள் 1008 வியாக்கியானங்கள்லாம் பேசக்கூடிய கம்யூனிஸ்டுதாரர்கள் மட்டும் கூட போகல. முழுமையாக அந்த மாதிரியான இன்றைக்கி இருக்கிறதுலே எளிமையாக பார்க்கக்கூடியவங்க போகக்கூடியவங்க மக்கள் வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து என்ன ஒரு உடன்பாடு கிடையாது. எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலையுமே அந்த சட்டமன்றத்தினுடைய மண்ணின் மைண்டம் தான் நிற்கிறது நல்ல விஷயம். அது எந்த பிஜேபியாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அது வந்து எல்லா கட்சிகளுமே நீங்கள் வந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நபர்களை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்தால்தான் கண்டிப்பாக அந்த சட்டமன்ற தொகுதிக்கான அனைத்து தேவைகளும் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன இலக்கணம் விதிக்கப்பட்டதோ அது நிறைவேறும். உண்மையில் அது வந்து மாற்றப்படவே கூடாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் நடக்கணும். அது வந்து அந்த ஊருக்கு நல்லது, அந்த மக்களுக்கும் நல்லது. அதுதான் உண்மையான விஷயம். இந்த இதில் அண்ணாமலையை வச்சு கேம் ஆடிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகளுடைய அதாவது ஆளும் ஒரு வர்க்கத்தினருடைய ஒரு எதிர்பார்ட்டில் அவர் மேலே உள்ள நியூஸ். இன்றைக்கி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து டிஎம்கேன்னு ஒரு கட்சி வந்து 5 வருஷமாக ஆட்சி பண்ணுச்சு, அதனுடைய குறைகள் என்ன இருக்குது, அவங்க என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றினாங்க, என்ன திட்டங்கள் நிறைவேற்றலை, இது அதிகப்படியான விஷயங்களை செஞ்சுட்டாங்க, தவறை சுட்டி காட்டுறதே கிடையாது. ஆனால் இந்த 20 நாளாக நடக்கக்கூடிய டிபேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக டிபேட்டை வந்து ஆன்டி டிஎம்கே ப்ரோவாக தான் எல்லா சேனலுமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு பத்திரிகை சுதந்திரம் ஊடகத்தினுடைய தர்மம்னா எந்த மக்கள் எங்கு அரசாங்கம் குற்றம் செய்தோ அதை சுட்டி காட்ட வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்கனாலும் அனைத்து செய்தியாளர்களும் செய்தி ஊடக ஆசிரியர்களும் எல்லாருமே ஏன் இந்த மாதிரியான ஆளும் கட்சியினுடைய ஒரு தவறுகளையோ ஒரு திட்டங்களுடைய செயல்பாட்டினுடைய குற்றங்களையோ சொல்லாததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியல. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே விவாதிக்கிறதே கிடையாதுங்க. ஒரு டாபிக் எடுத்து டிபேட்டை பார்த்திங்கன்னா முழுமையாக அதிமுக பிஜேபி இது ரெண்டையும் ஒட்டி இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க, இவங்க ஜெயிப்பாங்களா, என்ன மாதிரி இவங்களுக்கு முன்னேற்றம் வரும், இதை ஒட்டியே வந்து ஒரு டிபேட் நடத்திட்டு இருந்தால் உங்களுடைய பங்களிப்பு தான் என்ன? உங்களை பார்க்குறதுக்கே போர் அடி. உண்மையில் வந்து ஊடக சுதந்திரம் நீங்கள் காசை வாங்கி பையன் நடத்திக்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் பார்வையாளர்களை முட்டாளாகவே நீங்கள் நினச்சிட்டு பண்ணுறீங்கிறது தான் உண்மை. சேனலில் துட்டை வாங்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கருத்து திணிப்பு யூடியூப்பை பொறுத்தவரையில் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி வச்சு ஒவ்வொரு கட்சிக்கும் ஃபேவராக உள்ள விஷயங்களை அதிகப்படியாக சொல்கிறது யார்? எந்த ஒரு செய்தி ஊடக ஆசிரியர்களும் முழுமையாக ஆளுங்கட்சியாக தான் இருக்காங்க. அதுதான் என்னன்னே தெரியல. இல்லை ஒருத்தருக்காவது எதிர்கட்சி பிடிக்குமா பிடிக்காதா, மொத்தத்தில் நடுநிலையாளரா அப்படிங்கிறதே தெரியல. ஒருத்தர் சில நேரம் முழுமையாக ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஃபேவராகவே பேசக்கூடிய ஆள்கள் இருக்குது. இதுதான் நடந்துட்டுருக்கேன், இது தப்பு இது கரெக்டு, இந்த விஷயத்துலேயும் இவங்க தப்பு பண்ணாங்க, இந்த விஷயத்தில் அவங்க கரெக்ட் பண்ணாங்க. பெரிய ஊடகங்கள் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கீங்க? அண்ணாமலை அவர்கள் எத்தனை விஷயங்களை வந்து நோட் பண்ணுறாரு, நோட் பண்ணுறாரு. நேற்றுக்கு 30 பேர் கரூர்லேருந்து இங்கே வந்து போட்டி போடுறாங்கிறது யார் அவர் சொல்லி தான் தெரியுது. இதை யாருமே வெளிப்படுத்தலையே. கடந்த வாரம் நடந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்திங்கன்னா லோக்கலில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும்போது, அதாவது தவறுகள் நடக்கும் விஷயங்களை வந்து பொருட்படுத்தாமல் சுட்டியே காட்டாமல் எல்லாமே ஆதரவு அலையாகவே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் ஆளுங்கட்சியக்கூடிய நடக்கக்கூடிய அவலங்களை வந்து வெளியே தெரியாமையே பண்ணுறதுனால உங்களுக்கு உங்கள் ஊடகத்தினுடைய தர்ம பலன் என்னங்கிறத யோசிங்க. முழுக்க ஒரு ஆளை பற்றியே நியூஸை போட்டுட்டு அப்போ விரும்பப்படக்கூடியவராக அவர் தான் இருப்பாருங்கிறத நீங்களே ப்ரொபகண்டா பண்ணுறீங்கிறது தான் உண்மை. போன வாரம் முழுக்க நியூஸ் என்னது, அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா இல்லையா? இந்த வாரம் அவரை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க, அவர் முழுமையாக உள்ள வருவாரா இல்லையா? இதுதான் அவங்களுடைய பேச்சு. ஊடகவியலாளர்களே கொஞ்சமாவது நீங்கள் கருத்தில் வந்து ஆளுங்கட்சியினுடைய குறைகளையும் நீங்கள் கருத்தில் வைங்க. அப்போ தான் உங்களுடைய மேலே உள்ள மதிப்பு போகும். ஏன்னா மக்கள் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி வந்து நிறைய
விஷயங்களை படிக்கும்போது உங்களை புறந்தள்ளக்கூடிய காலம் வந்துடும். அதை யோசித்து நீங்கள் செய்யுங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் 4 முனை போட்டி என்று சொன்னாலும் மெயினாக 2 கட்சிகளுக்கு உள்ள போட்டி தான். விஜய் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார், அதில் என்பதில் மாற்றமே கிடையாது. யாருக்காவது ஒரு ஆளுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்துவார். அது கண்டிப்பாக எந்த இடத்துல அவர் வந்து எந்த இடத்துக்கு எந்த கட்சிக்கு அவருடைய ஓட்டு போதோ அந்த கட்சியினுடைய ஓட்டு எந்த கட்சியினுடைய ஓட்டு அவருக்கு போதோ அந்த கட்சி பாதிப்பு உள்ளாகும். அது மட்டும் உண்மை. அவரை எந்த விதமான அளவுக்கு இடைஞ்சல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க. அவரும் வந்து நிறைய தவறுகள் பண்ணுறாரு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு சிஎம் வேட்பாளராக வரணுங்கிறவர் மிகப்பெரிய ஸ்டெபானாக இருக்கணுங்கிறது ஒரு உண்மை இருக்கணும். அது போக சட்ட நுட்பங்கள், சட்டத்தின் அரசியல் சூழ்நிலைகள், அரசியலில் என்னென்ன பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப லேசாக நினச்சிட்டாருங்கிறத நினைக்கிறேன். சுற்றுதலில் வந்து நிறைய அவருடைய பங்களிப்புக்கு தகுந்த மாதிரி அவருடைய இருக்கக்கூடிய வல்லுநர்கள், அரசியல் வல்லுநர்களை வைத்துக்கொண்டு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணினா தான் சரியாக இருக்கும். அதுதான் உண்மை. இல்லைன்னா இடைஞ்சல்களை சந்திக்கணும். மிகப்பெரிய இடைஞ்சல்களை அவர் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. அதையும் தாண்டி ஒரு இடத்துல அவர் வந்து நின்னாருன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம்தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துவார் என்பது உண்மை தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆளும் கட்சியும் சரி எதிர்க்கட்சியும் சரி ஆக்கப்பூர்வமான வாக்குறுதிகளை கொடுங்க, மக்களை சோம்பேறியாக்கக்கூடிய வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம திருப்பி சொல்கிறோம். ஊடகம் தான் இதுக்கு முக்கியம். ஊடகமும் செய்தி ஆசிரியர்களும் உங்களுடைய ஒரு பெரிய ஜனநாயகத்திற்கு ஒரு பொலிவான ஜனநாயகத்திற்கு ஊடகம் மிக முக்கியமான விஷயம். அந்த கடமையிலேருந்து நீங்கள் தவறாதீர்கள். அது நாட்டுக்கு நீங்கள் தான் முதல் கண் அப்படிங்கிறத சிந்திச்சுட்டு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.